வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு நிறைய மகாபாரத கதைகளை சொல்லியிருக்கேன். அந்த வரிசையில் இன்னைக்கு ராமாயணத்தில் ஒரு கதை பார்க்க போகிறோம். வாலி. யார் இந்த வாலி? நிறைய பேருக்கு மனசில் எழும்புகிற கேள்வி தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து தெருக்கூத்துன்னா கூட ஒரு 10 நாள் வாலி வதம் நடக்குது அப்படின்னு போயிட்டு வருவாங்க. இல்லைன்னா கஜேந்திர மோட்சம் அப்படின்னு கதை. இதெல்லாம் முக்கியமான கதைகள். எதுக்காக இந்த கதை நடந்தது? அதுவும் ஒரு குரங்கு கிட்ட போய் ராமர் பயந்து ஒளிஞ்சு எதுக்காக சண்டை போட்டார்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்கணும். யார் இந்த வாலி? யார் இந்த சுக்ரீவன்? இவங்களுக்காக ராமர் எதுக்கு இவங்கக்கிட்ட வந்து சண்டை போட்டார்? அவர் தேடி வந்தது சீதாதேவியை. இவங்கள எதுக்காக சந்தித்தார்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இந்த கதைகளை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடும். இந்த கதைகள்லாம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குது. இப்போ இந்த வாலியும் சுக்ரீவனும் யார்? 2 பேரும் ஒரு அன்பான பாசமான அண்ணன் தம்பிகள். அண்ணன் தம்பிகள்னா அப்போ இவங்க அப்பா யார்? வாலியோட அப்பா தான் இந்திரன். சரி, அப்போது சுக்கிரனோட அப்பா யார்? சூரியன். அப்போ 2 பேருக்கும் அம்மா யார்? அது தாங்க இந்த கதையோட ஆரம்பமே. உங்களுக்கு இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நிறைய விஷயங்கள் கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் அதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கும். இந்த தேவலோகம் இருக்குது இல்லையா? முதல்ல இவங்களுடைய பிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாலி சுக்ரீவன் எப்படி பிறந்தாங்க? தேவலோகத்தில் எப்போவும் இந்திரன் தான் தலைவன் நமக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் விழாக்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கே வசதி வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக அனுபவிக்கிறோம். தேவலோகம்னும் போது இன்னும் பிரம்மாண்டத்தின் உச்சம். அப்போ இந்த இந்திரனுக்கு ஒரு பெண்ணை எப்படி வடிவமைச்சா நல்லா இருக்குமோ, உடனே மயனை கூப்பிட்டு இப்படி ஒரு பெண்ணை நீ உருவாக்கு அப்படின்னு சொல்லிடுவார். உருவாக்கின உடனே அந்த பெண்ணை அந்த அவையில் ஆட வச்சு பார்க்கறது தான் இந்த இந்திரனுடைய வேலை. இதை நம்ம இப்போ பண்ணின்னு இருக்கோம். அதை நான் சொல்ல போகிறேன். இந்திரனுக்கு ஏதாவது ஆயுதம் வேணும்னா செஞ்சு கொடுக்கறது விஸ்வகர்மா. அதே மாதிரி இப்படி இந்த பொண்ணு இப்படி முடி வச்சுருக்கணும், இவ்வளோ அழகாக இருக்கணும், இவ்வளோ உயரம் இருக்கணும், ஒரு அந்த கை பார்க்குறதுக்கே தங்க சிலை மாதிரி இருக்கணும், அப்படிலாம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டா உடனே அந்த இடத்துல மயன் அதை உருவாக்கி கொடுத்துருவார். அந்த உருவம் வந்து இந்த தேவலோகத்தில் மாத்திரம்தான் செயல்படும், வேறு எந்த இடத்துக்கும் செயல்படாது. அதுவும் இல்லாமல் அது வந்து மாயமான ஒரு விஷயம். அந்த உருவத்தை வந்து இவங்க ஏதாவது ஒரு அசுரனையோ அரக்கனையோ அழிக்கணும்னா இந்த மாய உருவங்களை அனுப்பி அவங்கள அழிச்சிட்டு வந்துடனே அவங்க அந்த இடத்துக்கு போக முடியாத மாதிரி ஆகிடும். தேவலோகத்திலே இருந்துருவாங்க. இதை தான் நம்ம இன்றைக்கி சாட்ஜிபி இந்த மாதிரி மூலியமாக ஒரு படத்தில் இருக்கிற ஒரு உருவத்தை ஆட வச்சு பார்க்குறோம். நம்ம அதை நம்ம கூட நிற்கிற மாதிரி பார்க்குறோம். ஆனால் அந்த உருவம் நிஜம் கிடையாதுன்றது நமக்கு தெரியும். இது தாங்க அப்போவே பண்ண ஒரு விஷயம். இந்திரன் எவ்வளோ ஒரு சாமர்த்தியசாலின்னு பாருங்கள். இப்போ இவங்க இடத்துல வந்து ரம்பா, ஊர்வசி, மேனகா உலக அழகிகள் எல்லாம் நடனம் ஆடுறாங்க. தேவலோகத்தில் அடிக்கடி இதுதான் கலை நிகழ்ச்சி. எல்லாரும் வந்தாகணும். அதுக்கு சந்திரன், சூரியன், தேவலோகத்தில் இருக்கிற மற்ற தேவர்கள், வருணன், அக்னி எல்லாருமே வந்துடுவாங்க. இப்படி அந்த இடத்துல கலை நிகழ்ச்சி அழகாக நடக்கும். அப்படி நடக்கும்போது சூரியன் ஒரு தடவை அந்த நிகழ்ச்சிக்கு வராரு.
அவர் கூட வரும்போது சூரியனுக்கு ஒரு தேரோட்டி இருப்பார். அவர் பேர் அருணன். அவர் தான் விடிய காலையில் சூரியனை கூட்டிகிட்டு வர்றது. முதல்ல வர்றது அருணன் அப்படின்றதுனால தான் அருணோதயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்கள். அருணோதயம்ன்றது முதல்ல அந்த தேரை ஓட்டிகிட்டு வர்ற அந்த அருணன் வர்றது தான். அதுக்கப்புறம் தான் சூரியன் வருவார். அந்த அருணோதயம் வரும்போது, அதாவது இந்த விடியற்காலம் இருக்குது, இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்களே அந்த நேரம், அதில் அவ்வளோ சக்தியும் ஆற்றலும் இருக்கும். ஏன்னா புதிய பயணத்துக்கு கிளம்பி வர்ற நேரம். அப்போ எது நினச்சாலும் நடக்கக்கூடிய சக்தி இருக்குது. இப்போ இந்த அருணனுக்கு இந்த நடனத்தை பார்க்கணுன்னு ஆசை. சூரிய பகவான்கிட்ட கேட்குறாரு, நானும் உங்களோட வரலாமா? இல்லை இல்லை, தேவர்கள் மாத்திரம்தான் வரணும், நீ எல்லாம் வரக்கூடாது, வேறு ஆண்கள் யாரையுமே நாங்கள் சேர்க்க மாட்டோம், நாங்கள் மாத்திரம்தான் இதை பார்க்கணும், நீ ஒரு பெண்ணாக இருந்தால் கூட உன்னை உள்ளவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகலாம், ஏன்னா இந்திரன் பெண்களுக்கு மாத்திரம் எந்தவித தடையும் விதிக்கலை அப்படின்னு சொன்னதுமே, சரிங்க நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு போயிட்டு ஒரு அழகான பெண் மாதிரி மாறிட்டார் இந்த அருணன். இவர் அழகான பெண் உருவம் எடுத்து அந்த இந்திரலோகத்துக்குள்ளே நுழையும் போது அவருடைய அழகில் மயங்கின முதல் ஆள் இந்திரன். அந்த அழகில் மயங்கி அவரை பார்த்தப்போ உருவானது தான் இந்த வாலி. இந்த இந்திரனுக்கு பிறந்தவர் தான் வாலி. அதனால தான் இந்திரனுடைய சக்தியும் ஆற்றலும் அவங்கிட்ட அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, சூரிய பகவான் இந்த அழகான பெண்ணை பார்த்து மயங்கினதுனால பிறந்தவர் தான் சுக்கிரன். இப்போ இந்த 2 பேரும் ஆணுக்கு தான் பிறந்திருக்காங்க. ஆணுக்கும் தான் பிறந்திருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள். 2 பேருக்கும் தாய் அப்படின்னாலும் ஆண் தான், இதுவும் ஆண் தான், அப்பாவும் ஆண் தான், ஆனால் வேறு வேறு அப்பா. 2 பேருமே பூலோகத்துக்கு வந்துட்டாங்க. பூலோகத்தில் நம்ம கிஷ்கிந்தையை 2 பேரும் ஆட்சி செய்கிறாங்க. அண்ணன் தம்பின்னா அப்படி ஒரு பாசம் 2 பேருக்கும். ஒருத்தர் பிரிய மாட்டாங்க. அரசாங்க முடிவு எது எடுத்தாலும் அண்ணன் சொல்கிறதுக்கு தம்பி மறுபேச்சே கிடையாது. அவ்வளோ பெரிய அண்ணன் மேலே. ஆனால் இந்த அண்ணன் மாத்திரம் கொஞ்சம் இந்த இந்திரனுக்கு பிறந்ததுனால ஆற்றல் அதிகம், அவனுக்கு பயங்கரமான சக்தி இருக்கும். அந்த சக்தி என்னான்றது நேரம் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இவங்க 2 பேரும் பயங்கரமான ஆற்றல் அதிகமாக இருக்கிறவங்க. அதில் அண்ணனுக்கு ஆற்றல் அதிகம். நம்ம மனசில் கேள்வி இருக்கும், இவங்க 2 பேரும் குரங்கு வம்சத்தை சேர்ந்தவங்க, இவரை எதுக்கு ராமர் சண்டை போட்டார்? அதெல்லாம் இந்த கதையில் தான் பார்க்க போகிறோம். இப்போ இவங்க 2 பேரும் பிறந்தாச்சு, கிஷ்கிந்தையை அழகாக ஆட்சி பண்ணுறாங்க. இந்த தம்பி சுக்ரீவனுக்கு ஒரு மனைவி, அவள் பேர் தாரா. அவள் ரொம்ப அழகானவ, ரொம்ப நேர்மையானவ. இவங்க எல்லாருமே சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. திடீர்னு மாயாவின்னு ஒரு அரக்கன் அந்த கிஷ்கிந்தைக்குள்ளே வந்துட்டான். இதை கேள்விப்பட்டதுமே இந்த வாலிக்கு கோபம் வந்துடுச்சு. அவனை எத்தனை வாட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப நம்ம நாட்டுக்குள்ளவே வரான், அவனை அழிக்காமல் விடக்கூடாது தம்பி அப்படின்னு கோபத்தோடு இவர் ஆயுதத்தை எடுத்துட்டு அந்த மாயாவியை கொல்றதுக்காக ஓடுறாரு. தன்னுடைய அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதுன்னு தம்பியும் ஆயுதத்தை எடுத்துகிட்டு ஓடுறாங்க. இவங்க ரொம்ப தொலைவு ஓடின அப்புறம் அது ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு பெரிய ஒரு குகை. அந்த குகை இருட்டாக இருக்குது. அதுக்குள்ளே அந்த மாயாவி உள்ளே போயிட்டான். உடனே அண்ணனும் போகிறாரு, தம்பியும் பின்னாடி போகிறாரு. அதாவது வாலியும் சுக்கிரவன் 2 பேருமே உள்ளே நுழையிறாங்க. அப்போது வாலி சொல்கிறாரு, தம்பி நீ வெளியிலேயே இரு, நீ உள்ளே வராத, இவன் இறப்பு என் கையில் தான் நடக்கணும், நான் முடிவு எடுத்துட்டேன், அதனால் நீ வராத, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டார். நான் கூப்பிட்டா
மாத்திரம்தான் நீ உள்ளே வரணும், அது வரைக்கும் என்னுடைய ஆணை நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. உள்ளே போனாங்க. என்ன நடந்ததுன்னே தெரியாது. சண்டை நடந்ததா எதுவுமே தெரியாது. திடீர்னு அந்த குகைக்குள்ளே இருந்து ரத்தம் வெளியில் பயங்கரமாக வருது. அதை பார்த்ததுமே இந்த சுக்ரீவனுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அந்த மாயாவி நம்மளுடைய அண்ணனை அழிச்சிட்டாரு, அவன் தப்பிச்சு போகவே கூடாது, நம்ம அண்ணன் நிச்சயமாக அவரை சும்மா விட மாட்டார் அப்படின்னு நினச்சி அந்த குகையோட வாசலை ஒரு பாறை வச்சு மூடிட்டார். அவர் அண்ணன் எப்போ கூப்பிடுவாருன்னு காத்துக்கிட்டே இருக்கார். மாதங்கள் போச்சு. அண்ணன்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. உடனே அவ்வளோதான், இது ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு, ஏன்னா அண்ணன் சொல்லாமல் அவர் உள்ளே போகக்கூடாது, அதுக்காக அவர் திரும்பி நேராக நாட்டுக்கு வந்துட்டார். கிஷ்கிந்தியில் இருக்கிற இந்த மந்திரிகள்லாம் கேட்குறாங்க, எங்கே அவர், எங்கே பெரியவர் எங்கே காணோம், வாலி எங்கே காணோம் அப்படின்னோடனே சுக்ரீவன் சொல்கிறாரு, இல்லை இல்லை, இந்த மாதிரி போரில் அண்ணன் இறந்துட்டார், என்னை வெளியில் இருக்க சொன்னார், இதெல்லாம் நடந்தது, அப்போ அவர் இறந்து தான் இருப்பார் அப்படின்னு முடிவெடுத்து இவருக்கு பட்டம் சூட்டிட்டாங்க. இவரும் ஆட்சி செஞ்சிட்ருக்கார். கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு இந்த வாலி நிற்கிறார். அடே பாதகா, என்னை குகையில் வச்சு அடைச்சிட்டு நீ நாட்டை கைப்பற்றிட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தம்பியை போட்டு அடிக்கிறார். அதாவது சுக்ரீவனை பயங்கரமாக தாக்குறார். சுக்ரீவன் எவ்வளோ எடுத்து சொல்கிறான், அண்ணா சொல்கிறத கேளு, நீ தானே உள்ளே வரக்கூடாதுன்னு, அதனால் உன்னுடைய பேச்சை மீறக்கூடாதுன்னு நான் வெளியில் தான் நின்னேன், ரத்தம் வந்துச்சு, நான் உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சின்னு பயந்துட்டேன். எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அவர் காது அதை கேட்கவே இல்லை. தம்பியை அடித்து அவர் அந்த ஊரை விட்டே துரத்தி, அதாவது கிஷ்கிந்தியை விட்டே துரத்தி, இன்னொரு வாட்டி உன்னை கிஷ்கிந்தியில் எங்கே பார்த்தாலும் உன்னை கொன்னுடுவேன், என்னுடைய மந்திரிகளுக்கும் அதே ஆணையை நான் கொடுத்துட்டேன், இனி இந்த கிஷ்கிந்தைக்குள்ளே எங்கேயும் நான் உன்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட்டுட்டு அவனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக மாற்றிட்டார். தன்னுடைய மனைவியாகவே எடுத்துக்கிட்டார். இந்த சுக்ரீவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த நேரம் சூரிய பகவான் வருத்தமாக உட்கார்ந்துருக்கார். சுக்ரீவன்கிட்ட இந்த வாலிக்கிட்டேயும் ஒரு முக்கிய மந்திரி ஒருத்தர் இருந்தார், அவர் தான் ஹனுமன். அவரை சூரிய பகவான் கூப்பிடுறார். கூப்பிட்டு, நான் உன்னுடைய குரு, எனக்கு ஒரு வாக்கு நீ தரணும், என்னுடைய பையன் நல்லவன் சுக்ரீவன், அவனுக்கு உதவியாக நீ கூட இருக்கணும், ஏன்னா எந்த நிமிஷம் வேணாலும் அண்ணன் வாலி அவனை தாக்கிடுவான், அவனுக்கு எதுவும் தெரியாது, நல்ல மனசு, நீ தான் கூட அவனுக்கு தோழனாக இருந்து ஒரு அமைச்சராக இருந்து அவனுக்கு கடைசி வரைக்கும் நீ தான் அவன் கூட இருக்கணும் அப்படின்னு ஹனுமன்கிட்ட வாக்கு வாங்கிட்டார். ஹனுமன் சுக்ரீவன் கூட போய் சேர்ந்துட்டார். அவர் தான் இன்னொரு மலையை கண்டுபிடிக்கிறார். அந்த மலை பேர் ரிஷ்யமுகம், அதாவது ரிஷ்யமுக பர்வதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலையில் யார் இருக்கா, நம்ம மாதங்கி முனிவர். இவர் ரொம்ப முக்கியமான முனிவர். இந்த மகரிஷி தவம் பண்ணிகிட்ருக்கார். இவர் தான் சபரியை உருவாக்குனது. சபரி ஒரு வேடுவ குலத்து பெண். அவளை ஒரு ராம பக்தையாக மாற்றினது இந்த மாதங்கி மகரிஷி தான். அந்த சபரி பல காலம் ராமருக்காக அங்கே காத்திருந்து அவருக்காக பழங்களை பறித்து கடித்து வச்சுருந்தாங்க. அந்த சபரி தான். அந்த சபரி தான் ராமர் பார்க்க வரும்போது சொல்கிறாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய மனைவியை கடத்திட்டாங்க, எனக்கு உதவுறதுக்கு யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல தேவைப்படுது, நீ இந்த மலையில் சுக்ரீவனை பாருப்பா, அவர் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வார், பயங்கர தைரியமான ஆள், அவர் உனக்கு உதவுவார் அப்படின்னு சொன்னதுமே
இவர் சுக்ரீவனை போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் சுக்ரீவன் சொல்கிறார், கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்ய காத்துட்ருக்கேன். கடவுளுக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் ஏன் மறுக்க போகிறோம்? ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி மாத்திரம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய படையை நான் உங்களுக்கு தருவேன். நம்ம அன்னைய சீதாதேவியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னோடனே ஹனுமனும் இதை ஒத்துக்கிட்டார். எல்லாரும் சேர்ந்து அவரை பார்க்குறாங்க. ராமரை பார்த்து இந்த சுக்ரீவன் தன்னுடைய விஷயத்தை சொல்கிறான். நான் அண்ணன் இறந்துட்டாருன்னு நினச்சி தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றேன். ஆனால் அவர் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் புரிஞ்சது கூட தப்பு இல்லை, ஆனால் என்னுடைய மனைவியை பறிச்சுக்கிட்டாரு. இன்றைக்கி குடும்பம் இல்லாமல் நாடு இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே இந்த ராமருக்கு பரிதாபமாகிடுச்சு. வாலியை நானே வதம் பண்ணுறேன் அப்படின்னார். நீங்கள் வதம் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாடும் என்னுடைய நாடாக ஆகிடும். அப்போ ரெண்டுத்தில் இருக்கிற எல்லா வீரர்களும் சேர்ந்து அன்னை சீதாதேவிக்காக போரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அமைச்சரை, நீ போய் ராமருக்கு தேவையான உதவிகளெல்லாம் செய். அந்த அமைச்சர் தான் ஹனுமன். இப்போ உங்களுக்கு கதை முக்காவாசி புரிஞ்சிருக்கும். இப்போ வாலியை கூட்டிகிட்டு வரணும். ராமர் சண்டை போடணும். அப்போ வாலியை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி யோசித்து பார்த்த இந்த சுக்ரீவன் புதுசாக ஒரு ரகசியத்தை ராமர்கிட்ட சொல்கிறாரு. நான் சூரிய பகவானுக்கு பிறந்தவன், அவர் இந்திரனுக்கு பிறந்தவர். அதனால் அவர்கிட்ட ஆற்றல் அதிகமாக இருக்கும். பயங்கரமான ஆற்றல், ஒரு தலைவனுக்கு உண்டான ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், எதிர்க்க யார் நின்னாலும் அவங்களுடைய சக்தியில் பாதி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அந்த வாலிக்கு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ராமர் கேட்குறாரு. அதை ஏன் கேட்குறீங்க? இங்கே ராவணன் ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு தடவை இந்த வாலிக்கிட்ட சண்டை போட்டான். சண்டை போடும்போது ராவணனுடைய சக்தி பாதி இந்த வாலிக்கு வந்துச்சு. உடனே ராவணனை தன்னுடைய வாளால் சுற்றி வேகமாக பறந்து விசிறி அடிச்சிட்டான். அந்த காயம் அடிபட்டதுமே அவர் பயந்து போய் இவருக்கு நண்பர் ஆயிட்டார். நம்ம வாலிக்கு அன்னையிலேருந்து இந்த மலை பக்கம் ராவணன் வரவே மாட்டார் அப்படின்னு சொன்னதுமே இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓ, யாரை பார்த்தாலும் அவங்களுடைய சக்தி பாதி போயிடுமா? சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டேனே, உன்னுடைய நாட்டை மீட்டு தரேன், உன்னுடைய மனைவியை மீட்டு தரேன்னு. அப்போ தானே நீ எனக்கு உதவுறதா சொல்லியிருக்க அப்படின்ட்டு அவர், சரி நீ எப்படியாவது அவனை இங்கே வரவை அப்படின்றார். இந்த மலைக்கு அவன் வரமாட்டான், அதாவது இந்த ரிஷிமுக பர்வத்துக்கு வரமாட்டான். நம்ம தான் அந்த மலைக்கு போய் சண்டை போடணும், கிஷ்கிந்தைக்கு போய். ஏன் வரமாட்டான்? மாதங்கி மகரிஷிக்கு ஏதோ ஒரு தவறான செயலை செஞ்சிட்டான். அவர் யாகம் பண்ணும்போது தடை பண்ணிட்டான். அதனால் அவர், இந்த மலைக்கு நீ வந்தினா அடுத்த நிமிஷமே உன்னுடைய உயிர் போயிடும்னு சொல்லிட்டார். அதிலிருந்து பயந்து அவன் இந்த மலைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ராமர் என்ன பண்ணிட்டாரு, கிஷ்கிந்தைக்கு போய் அவனை சண்டைக்கு கூப்பிடுறாரு. அவன் தன்னுடைய ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ராமருக்கு புரியவே இல்லை. ஏன்னா வாலியும் ஒரே மாதிரி தான் இருக்கார், சுக்ரீவனும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால் யாருன்னு அடையாளம் தெரியாமல் சுக்ரீவனை நல்லா அடிச்சிட்டார். சுக்ரீவன் நான் உதவி கேட்டால் நீங்கள் என்னையே அடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் திருப்பியே ராமர் சொல்கிறாரு, எனக்கு அடையாளம் தெரியல, நீ பேசாமல் உங்கள் அண்ணன் கழுத்தில் ஒரு மாலையை போட்டு விட்டுரு, நான் கரெக்டாக அவரை தாக்கிடுறேன் அப்படின்னு. இப்போ அண்ணன் கழுத்தில் மாலையை போடணுன்னா தன்னுடைய மனைவியான தாராக்கிட்ட போயிட்டு அந்த விஷயத்தை சொல்லி, எப்படியாவது இந்த மாலையை நீ அண்ணன் கழுத்தில் போடணும் அப்படின்னோடனே அவளும் அந்த மாலையை கொண்டு அவருடைய கழுத்தில் போட்டு வெற்றியோடு வாங்க அப்படின்னு அனுப்பின அப்புறம் இவர் மறைஞ்சிருந்து தாக்குனார். ஏன்னா முதல் நாள்
யாருன்னு தெரியாமல் சண்டை போட்டார். 2வது நாள் நேராக வரும்போது சக்தி பயங்கரமாக அவருக்கு ஏறுறதை பார்க்குறாரு. அடுத்த தடவை மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அவரை தாக்கி அவரை கொன்னுட்டார். அவர் கீழே விழுந்து இறக்க போகிறாரு. அப்போ அவர் ராமர்கிட்ட சொல்கிறாரு, உன் கையில் இறக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சவன். ஆனால் புத்தி தடுமாற்றத்தில் இப்போ கொஞ்ச காலம் தவறாக நான் நடந்துட்டேன். என்னை நீங்கள் மன்னிக்கணும். உங்களை சிரமம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்னை மன்னிக்கணும். என்னுடைய தம்பி அவனுடைய மனைவியோட வாழட்டும், இந்த நாட்டை ஆட்சி செய்யட்டும், என்னுடைய மகனை எந்த காலத்துக்கு ஒன்றும் விட்டுறாதீங்க அப்படின்னு ராமர்கிட்ட வாக்குறுதியை வாங்கிட்டு அவர் அப்படியே இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் தெரியணும் அப்படின்னார். என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னு ராமர் கம்பீரமாக கேட்குறாரு. நீங்கள் சூரிய குலத்தில் பிறந்திருக்கீங்க, மிகப்பெரிய அரசர், நீதி நேர்மை நியாயம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனிதர். நீங்கள் என்னை கொல்றதுக்கு காரணம் என்ன? நான் உங்களை தாக்கலை, உங்களை கஷ்டப்படுத்தலை, உங்களை அழிக்கலை, உங்களுக்கு துன்பம் கொடுக்கல, எதுக்காக கொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது ராமர் சொல்கிறாரு, உனக்கு முறையே தெரியல. இன்னொருத்தர் மனைவியை திருமணம் செஞ்சுக்கிறது தப்பா இல்லையா? இதெல்லாம் தவறான செயல் இல்லையா அப்படின்னும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஐயா, நீங்கள் மனிதர், நீங்கள்லாம் யார் ஏதுன்னு உறவு பார்த்து தான் திருமணம் செஞ்சுக்கணும். நான் விலங்கு, எனக்கு என்னையா தெரியும்? விலங்கில் உறவு யாருன்னே தெரியாது. நாங்கள் 5 அறிவு இருக்கிற ஜீவன்கள் தானே அப்படின்னும்போது ராமர் சொல்கிறார், இந்த பிறவியில் நீ என்னை எதுவும் பண்ண முடியாது. ஆனால் உனக்கு கண்டிப்பாக வாய்ப்பு அடுத்த பிறவியில் தரேன். நான் பண்ண தவறுக்கு நீ தான் என்னை மன்னிக்கணும். ஆனால் அதுக்குண்டான தண்டனையை எனக்கு அடுத்த பிறவியில் கொடு அப்படின்னு அவனுக்கு ஆசீர்வதிக்கிறார். அவன்தான் அடுத்த பிறவியில் கிருஷ்ணரை கொன்ன ஜாரா அப்படின்ற ஒரு வேடன். அவன்தான் கிருஷ்ணரை கொல்றான். இது தாங்க இந்த வாலி சுக்ரீவன் கதை. இதிலிருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மனிதன் தவறு செஞ்சால் அது இறைவனாக இருந்தால் கூட அந்த கர்ம பலனை அவர் அனுபவித்து தான் ஆகணும். அடுத்த ஜென்மத்தில் கிருஷ்ணர் அமைதியாக படுத்துட்ருக்கும்போது தான் இந்த வேடன் அதே அம்பை போட்டு கிருஷ்ணரை கொல்றான். அப்போ அவனுக்கு அந்த நிமிஷம் அந்த வாலியாக இருந்தது, அந்த வாலியாக இருந்து பண்ண தவறுக்கு இறைவன் தண்டனை கொடுத்தது எல்லாமே ஒரு செகண்ட் போகுது. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது அது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்றது கண்டிப்பாக புரியுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி.